பனி மிகுந்த மலையின் மீது அந்த ஞானி ஏறிக்கொண்டிருந்தார். அது சாதாரண காரியமில்லை. அதற்கு மிகுந்த மனபலம் தேவைப்பட்டது. அது அந்த ஞானியிடம் இருந்தது. இறுதியாக மலை உச்சியை அடைந்தார். அவருக்குள் ஒரு பெருமிதம். மலை உச்சியில் நின்று கொண்டு தன் சீடர்கள் பற்றியும் தன் குருகுலம் பற்றியும், குருகுலத்தில் தனக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கிறார்கள் என்பது பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் நினைக்கும்போது அவருக்கு கர்வமாக இருந்தது. அவரின் தோளை தட்டி அவரை பெருமைப்படுத்திக் கொண்டார். இப்போது அவரின் காலுக்கு கீழே ஏதோ ஊர்ந்து செல்வது போல் இருந்தது. தலையை குனிந்து பார்த்தார். மலையின் அடிவாரத்தில் இருந்து வந்த எறும்புகள் சிறிதும் கர்வமின்றி எளிமையாக ஊர்ந்து கொண்டிருந்தது. இங்கு பெரிய மனிதர் யார்? அந்த ஞானியா, இல்லை எறும்புகளா? இங்கு சில மனிதர்கள் பணக்கார வீட்டில் பிறந்ததால், பெரிய பதவியில் இருப்பதால் தாங்களை பெரிய மனிதர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள்.